நண்பர்களே, காமத்துப்பால்ல முதல் நிகழ்ச்சியாக பெண் எப்படி அடிமைப்படுத்தப்பட்டாள், அதற்கு இவங்க போட்ட சட்டதிட்டங்கள் என்ன, அதற்கு இவர்கள் கையாண்ட வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். பெண்ணை ஒரு பொருளாகத்தான் இந்த சமூகம், ஆண்கள் மதிப்பிடுது. அவளை ஒரு வீடு போல, வாசலை போல, நிலம் போல, தங்க நகைகளைப் போல, சொத்துக்களைப் போல அவள் அவனுக்கு உரியவள் என்று ரொம்ப தீவிரமாக ஒரு கருத்தியலை உருவாக்கும். அதாவது அந்த பெண்ணுக்கென்று ஒரு எந்த ஆசையோ எந்த ஒரு விருப்பமோ இருக்கக்கூடாது. மொத்தமே கணவன் தான். ஏன்னா திருக்குறளில் கூட திருவள்ளுவர் சொல்றார் இல்லையா? அதனால்தான் பெரியார் கூட அந்த குறளை எதிர்க்கிறார். அதாவது தெய்வம் தொழால் கணவனை மட்டுமே தொழுது எழுபவர்களுக்கு என்ன வேணுமாலும் செய்ய முடியும். அதாவது மழையே பெய்யுன்னா கூட பெய்யும், பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு முடிக்கிறார். அப்படி பெண் தன் கணவனைத்தான் முதல் தெய்வமாக, ஒட்டுமொத்த தெய்வமாகவே மதிக்கணும். அந்த பெண் அவனுக்கு அடிமை. அவன் என்ன சொல்றானோ அவனுடைய விருப்பத்துக்கு, அவனுடைய நலத்துக்காக வாழ வேண்டிய ஒரு உயிராக அவளை திட்டமிட்டு இந்த சமூகத்தில் வளர்க்கணும். இதற்கு இவர்கள் பயன்படுத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தியல் தான் கற்பு அப்படிங்கிறது. கற்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதாவது கணவனை தவிர வேறு ஆண்களோடு அவள் உறவு கொண்டால் அவள் கற்பிழந்தவளாக கருதப்படும். அதாவது சீதை ராவணனால் சிறையெடுக்கப்பட்டு ராமனால் மீட்கப்படுகிறாள். இப்போ மீட்கப்படும்போது கூட சீதையை மிக தகாத வார்த்தைகளில் ராமன் திட்டுறான். அதாவது நீ இனிமேல் யாரோட வேணுமா போ, இஷ்டப்பட்டவனோட போ. இதோ லக்ஷ்மணா இருக்கான், இதோ பரதன் இருக்கான், இதோ பீஷ்ணா இருக்கான். நான் உன்னை மீட்பதற்காக அல்ல, என்னுடைய பெருமையை, என்னுடைய குலப்பெருமையை நிலைநாட்டுவதற்கு தான் உன்னை நான் மீட்டேன் அப்படின்னு ரொம்ப தகாத வார்த்தைகளில் பேச. அந்த காலகட்டத்தில் கற்பு இவள் இழந்தாளா இல்லைனா கற்புடன் அவள் இருக்கிறாளா அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பரீட்சை வேற வச்சாங்க. என்ன பரீட்சைன்னா, மிகப்பெரிய தீக்குடத்தில் அந்த பெண் இறங்கணும். கற்பு இழக்காதவளாக அவள் இருந்தாள்னா அந்த தீ அவளை எதுவும் செய்யாது. அப்படி இல்லைன்னா அவள் கற்பு இழந்தவளாக இருந்தால் அந்த தீ அவளை சுட்டுவிடும். யோசித்து பாருங்க, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? இப்படிப்பட்ட விஞ்ஞானத்திலையும் ஏதாவது தடவிட்டு இடவிட்டு நெருப்புக்குள்ள நடக்கிற மாதிரி கூட இன்னும் ஒரு பொருளை கண்டுபிடிக்கும். அப்படி இருக்கும்போது இவன் கற்பு இழக்காமல் இருந்தாலும் அவள் அந்த நெருப்பு ஒன்றுமே செய்யாது, வெளியே வந்துடுவா அப்படின்னு செய்து சொல்லி எத்தனையோ பேரை இவன் கொண்டு இருக்கான். இந்த கற்பு அப்படிங்கிற ஒரு கருத்தியலை யாரா கொண்டு வந்திருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ப்பனர்கள். அதாவது பார்ப்பனர்கள் தான் இந்த சமூகத்தை 2000 ஆண்டுகளாக வடிவமைத்து கொண்டிருக்கிறார். சாதிகளாக பிரிப்பது, அவன் இங்கே வரணுன்றது, இவன் இங்கே போகக்கூடாது, அவன் இப்படித்தான் நடக்கணும், எல்லா சட்டத்திட்டங்களையும் ராஜாவே நீ இப்படித்தான் உட்காரணும், இப்படிதான் நிற்கணும். ஏன் ராமரே இந்த பார்ப்பனர்கள் பெரிய கொடுமை செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ராமாயணத்திலே பல முறை அவன் சிந்திக்கிறான். அப்படி இந்த பார்ப்பனர்கள் செய்த மிகப்பெரிய கொடுமையான ஒரு ஒரு கருத்தியல் தான் பெண்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு மாபெரும் விலங்கு தான் இந்த கற்பு. இந்த கற்பை அவன் எதுல இருந்து, அதாவது இந்த கற்போடு இருக்கணும், நீ புருஷனை தவிர வேற யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்கக்கூடாது,
புருஷனை தவிர வேறு யாரையுமே விரும்ப முடியாது, விரும்பக்கூடாது. அப்படி இருந்தால் உனக்கு இந்த கற்பு அப்படிங்கிறது அந்த தன்மை முழுமையடைந்து அதற்கு மிகப்பெரிய பரிசுகள் உண்டு அப்படின்னு பெண்ணுக்கு வெறும்னே நீ கற்பு அப்படின்னு நீ கற்போடு தான் இருக்கணும் அப்படின்னு மட்டுமே சொல்லிட முடியாதுல்ல. அவளுக்கு ஒரு பேராசையை ஊட்டும். இப்படி நீ இருந்தேன்னா நீ விரும்பின எதை வேண்டுமானாலும் செய்யலாம். கல்லை தொட்டேன்னா தங்கமாயிடும். எதை நினைக்கிறையோ அது வரமா பெற முடியும். அதையெல்லாம் அந்த சித்திகள் எல்லாம் உனக்கு கற்போடு இருந்தால் கிடைக்கும், வரும் அப்படின்ற ஒரு பேராசையை அவளுக்கு கொடுக்கும். இதை எப்படி வலியுறுத்துறான் சமூகத்தில் அப்படின்னா, இந்த கருத்துக்களோடு கதைகளை புராணத்திலும் வேதங்களிலும் அவன் படைக்கிறான். இப்படிப்பட்ட கற்போடு இருந்த கற்புக்கரசிகள் எல்லாம் என்னென்ன மாதிரி பரிசுகளை பெற்றார்கள், என்ன மாதிரி சக்திகளை பெற்றார்கள் அப்படின்னா அவன் அதை பரப்பான். அப்படி மறுபடியும் பாருங்க, கற்பு அப்படிங்கிற ஒரு கவசத்தை போடுறான், விலங்க போடுறான். அந்த விலங்க அவள் போட்டுக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு பேராசையை ஊட்டுறான். நீ நினைச்சனா கடவுளையே பார்க்க முடியும். எப்போ இன்னும் 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 அப்படிலாம் பேராசையை ஊட்டுறான். அடுத்தது, அப்படி மீறினால், கற்பிழந்தால் நீ தண்டிக்கப்படுவாய், கொலை செய்யப்படுவாய் அப்படிங்கிற மாதிரியான கதைகளை புராணங்களில் வேதங்கள்லாம் படைச்சு இப்படியெல்லாம் தெய்வ பெண்கள்லாம் இப்படி தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பரப்பும். அதற்கு முதல் கதையாக ஜமதக்னி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி கற்பில் சிறந்தவள். தன் கற்பின் வலிமையால் தினமும் ஆற்று மணலில் மண்பானை செய்து நீர் கொண்டு வரும் பழக்கம் உடையவள். ஒரு நாள் அவளால் அப்படி செய்ய முடியவில்லை. தேவி, என்ன ஆயிற்று? எனக்கு தெரியவில்லை. இன்று பானையே வரவில்லை. தேவி, மேலே பறந்த கந்தர்வனின் நிழலை பார்த்து காமுற்றுது உண்மையா? பொய் சொல்லுகிறாய். கந்தர்வனின் நிழலை கண்டதால் ரேணுகாதேவி கற்பிழந்து விட்டாள் என்றும், அதற்கு தண்டனையாக மகன் பரசுராமனை வைத்தே அவள் தலையை துண்டிக்கிறான்.